Hello everyone. In today's class, we are going to read about the story of the Happy Prince written by Oscar Wilde. Come on, let us start. High above the city, on a tall column, stood the statue of the Happy Prince. He was glided all over with thin leaves of fine gold. For eyes he had two bright sapphires, and a large red ruby glowed on his sword hilt. He was very much admired indeed. "He is as beautiful as a weathercock," remarked one of the town councillors, who wished to gain a reputation for having artistic tastes. அந்த சிட்டியில் ஒரு பெரிய உயரமான ஒரு இடத்துல நம்ம ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அவரோட ஸ்டாச்சுவை அந்த சிட்டியிலேருந்து எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் தூரத்துலேருந்து அழகாக தெரிகிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அப்புறம் ஹாப்பி பிரின்ஸோட உடம்பு ஃபுல்லாகவுமே சின்ன சின்ன கோல்டன் லீவ்ஸால் கவர் பண்ணியிருந்தது. அவரோட கண்ணில் 2 ப்ளூ கலர் மணி கற்கள், விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அவர் கையில் இருக்கிற வால் கைப்பிடியில் அழகான ஒரு மாணிக்கக்கல் பதிக்கப்பட்டிருந்தது. நம்ம ஹாப்பி பிரின்ஸோட சிலை அவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. "Only not quite so useful," he added, fearing lest people should think him unpractical, which he really was not. "Why can't you be like the Happy Prince?" asked a sensible mother to her little boy who was crying for moon. "The Happy Prince never dreams of crying for anything. I am glad there is someone in the world who is quite happy," muttered a disappointed man. அந்த ஊரில் நிலாவை பிடிச்சி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்த ஒரு குட்டி பையன்கிட்ட அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம்மா, "நீ ஏன் ஹாப்பி பிரின்ஸ் மாதிரி இல்லை? ஹாப்பி பிரின்ஸ் எதுக்குமே அழுதுறதில்ல, எதுக்குமே அடம் பிடிச்சதில்லை தெரியுமா?" அப்படின்னு சொன்னாங்களாம்மா. இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் ஹாப்பியாவது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ஹாப்பி பிரின்ஸோட சிலையை கடந்து நடந்து போனாராமா. As he gazed at the wonderful statue, "He looks just like an angel," said the charity children as they came out of the cathedral in bright scarlet cloaks and their clean white pinafores. "How do you know?" said the mathematical master. "You have never seen one?" "Ah, but we have in our dreams," answered the children, and the mathematical master frowned and looked very severe. அப்போ அந்த நேரம் சர்ச்சிலிருந்து ப்ரேயர் முடிஞ்சு வெளியில் வர சில்ட்ரன் நம்ம ஹாப்பி பிரின்ஸ் ஸ்டாச்சுவை பார்த்து, "இவர் பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட மேத்தமேட்டிக்கல் மாஸ்டர் சொன்னார், "நீங்கள் எப்போவுமே ஒரு ஏஞ்சலை பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படி அவர் ஏஞ்சல் மாதிரின்னு சொல்லுவீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நாங்கள் கனவுல பார்த்துருக்குறோமே" அப்படின்னு அந்த குழந்தைங்க சொன்னதை கேட்டுட்டு மேத்தமேட்டிக்கல் மாஸ்டர் ஒரு தடவை அப்படி முறைச்சி பார்த்தாரு. For he did not approve of children dreaming. One night there flew over the city a little swallow. His friends had gone away to Egypt 6 weeks before, but he had stayed behind, for he was in love with the most beautiful reed. He had met her early in the spring as he was flying down the river after a big yellow moth, and has been so attracted by her. ஒரு நாள் ராத்திரி நம்ம சிட்டி மேலே ஒரு குட்டி தூக்கணாங்குருவி பறந்து போகுது. அந்த தூக்கணாங்குருவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 6 வாரத்துக்கு முன்னாடியே ஈஜிப்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் இந்த குருவி மட்டும் தன்னோட ஃப்ரெண்டு ரீடு பறவையை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் இங்கேயே தங்கிடுது. Her slender waist that had stopped to talk to her. "Shall I love you?" said the swallow, who liked to come to the point at once, and the reed made him a low bow. So he flew around and round her, touching the water with his wings and making silver ripples. This was his courtship, and it lasted all through the summer. "'Tis a ridiculous attachment," twittered the other swallows. "She has no money." நம்ம குட்டி ஸ்வாலோ பறவை இந்த ரீட் பறவையோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறது மீதி ஸ்வாலோஸ்க்கு பிடிக்கவே இல்லையாம்மா. இது ஒரு மேட்ச்லெஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு தான். ஆனால் நம்ம ஸ்வாலோ பறவை அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே இல்லை.
and far too many relations, and indeed the river was quite full of reeds. Then, when the autumn came, they all flew away. After they had gone, he felt lonely and began to tire of his lady love. She has no conversation, he said, and I am afraid that she is a coquette, for she is always flitting with the wind, and certainly, whenever the wind blew, the reed made the most graceful curtsies. I admit that she is domestic, he continued. இன்னும் கொஞ்ச நாளில் காலநிலை மாறுற சமயத்தில் நம்ம ஸ்வாலோ பறவையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரமாக பறந்து போயிட்டாங்க. அப்போது நம்ம ஸ்வாலோ பறவை ரீட் பறவைக்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஆனால் ரீட் பறவை எங்கெல்லாம் காத்தடிக்குதோ அந்த திசையிலெல்லாம் பறக்கிறதுலையே ரொம்ப ஹாப்பியாக காலத்தை கழிச்சிட்டு இருந்தது. அதனால் நம்ம ஸ்வாலோ பறவை என்ன ஆயிடுச்சு, அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ரீடு பறவையும் பேச மாட்டேங்குது. But I love traveling and my wife consequently should love traveling also. Will you come away with me? He said finally to her, but the reed shook her head. She was so attached to her home. You have been trifling with me, he cried. I am off to the pyramids. Goodbye. And he flew away. All day long he flew, and at night time he arrived at the city. Where shall I put up? He said. நான் தூரமாக சிட்டிக்கு பறந்து போக போகிறேன், நீயும் என் கூட வரியா அப்படின்னு ரீட் பறவைகிட்ட நம்ம ஸ்வாலோ கேட்குது. ஆனால் ரீட் பறவை நான் வரமாட்டேன், நான் வீட்லேயே இருக்கிறேன்னு சொல்லிடுச்சு. சரி, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாலோ பறவை ஒரு நாள் பூரா பறந்து சிட்டியை நோக்கி சிட்டியில் வந்து சேர்ந்துருச்சு. இப்போது நான் எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி அது ஒரு இடத்துல யோசனை பண்ணிட்டு நிற்கிது. I hope the town had made preparations. Then he saw the statue on the column. I will put up there, he cried. It is in a fine position with plenty of fresh air. So he lighted just between the feet of the happy prince. I have a golden bedroom, he said softly to himself as he looked around, and he prepared to go to sleep. But just as he was putting his head under his wing, a large drop fell on him. நம்ம ஸ்வாலோ சிட்டி வந்து சேர்ந்ததுமே நம்ம ஹாப்பி பிரின்ஸோட அழகான ஸ்டாச்சுவை பார்க்குது. இந்த ஸ்டாச்சு ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சுவில் இருக்கிற கால் ரெண்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துக்குது. எனக்கு ஒரு அழகான கோல்டன் பெட்ரூம் கிடச்சிருச்சு அப்படின்னு தனக்கு தானே பேசிக்குது. சரி, நம்ம இன்றைக்கி தூங்கலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணசர நேரத்தில் அதோட தலை மேலே ஒரு பெரிய ஒரு துளி தண்ணி வந்து விழுது. What a curious thing, he cried. There is not a single cloud in the sky. The stars are quite clear and bright, and yet it is raining. The climate in the north of Europe is really dreadful. The reed used to like the rain, but that was merely her selfishness. Then another drop fell. What is the use of a statue if it cannot keep the rain off? He said. I must look for a good chimney pot. And he determined to fly away. அட, இது என்ன அதிசயமாக இருக்கு, வானத்தில் மேகமே இல்லை, ஆனால் மழை துளி வந்து என் மேலே விழுது. இப்படி நம்ம ஸ்வாலோ நினச்சிட்ருக்கிறதுக்குள்ளே இன்னொரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து அதோட தலை மேலே விழுது. அப்போது இந்த ஸ்வாலோ என்ன நினைக்கிது, ஒரு துளி மழை நீரை கூட தாங்க முடியாமல் ஒரு ஸ்டாச்சு இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துல போய் மாடி மேலே உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் வந்து அதோட தலை மேலே விழுது. I hope you have enjoyed reading this story. I will meet you soon with the second part of the story. Until then, bye.